அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு தீபாவளி அப்போ மருதாணி வைக்க ரொம்பவே பிடிக்குங்க. மருதாணியை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மருதாணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குங்க. அதே மாதிரி மருதாணிலே நிறைய வெரைட்டி இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பெரிய பெரிய இலையாக இருக்கிற மருதாணி பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனாலே இந்த மாதிரி பெரிய பெரிய இலையாக இருக்கிற மருதாணி ரொம்ப பேர் விரும்புவாங்க. ஏன்னா நம்ம கையோட உருவினோம்னா ஈஸியாக வந்துடும். ஆனால் இது அரைச்சி நம்ம கையில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக ஆரஞ்சு கலரில் மட்டும்தான் பிடிக்கும். நம்ம என்ன தான் நிறைய பொருள் போட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் ஆனால் அதோட தன்மை லைட்டு ஆரஞ்சு கலரில் மட்டும்தாங்க நமக்கு பிடிக்கும். ஆனால் இதிலே நிறைய வெரைட்டி இருக்குங்க. எந்த மாதிரி அப்படின்னா அது நாட்டு மருதாணி, அப்புறம் பெண் மருதாணின்னு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி இலைகளை நம்ம பறித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா கை அப்படி சிவக்கும். அதே மாதிரி நம்ம அந்த மருதாணி வாசமே தனியாக தெரியுங்க. இந்த மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மருதாணி நாட்டு மருதாணி, பெண் மருதாணி. இதில் முள் இருக்குங்க. அதனாலே நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது ஒவ்வொரு இலையாக தான் நம்மளால் எடுக்க முடியுங்க. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதுலேயுமே இன்னும் சின்னதாக இருக்கிற மருதாணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது நல்லா கை நல்லா செவக்கு பிடிக்குங்க. ஆனால் அது நம்ம ஒவ்வொரு இலையாக உருவுறதுக்கு தான் நேரம் அதிகமாகுமே தவிர, ஆனால் அது நல்லா சிவக்கிற தன்மையை அது கொடுக்குங்க. நம்ம எந்த பொருளும் சேர்க்கலைனாலுமே நம்ம அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மருதாணியை பறித்து நீங்கள் வச்சு பாருங்களேன், உங்கள் கையே அப்படி ஒரு என்ன சொல்கிறது சிவப்பு கலரில் வாசமாகவும் இருக்கும் மருதாணி. இந்த மாதிரி இந்த மருதாணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்னதாக இருக்கிறதுலே இதை கொஞ்சம் பெருசாக இருக்கிறது இங்கே பாருங்களேன். இந்த மருதாணியும் அப்படி தான். அதாவது மருதாணி கொஞ்சம் இடவிட்டு தான் நிற்கும் இந்த மாதிரி மருதாணியெல்லாம். ஏன்னா இது நம்ம ஒவ்வொரு இலையாக தான் பறிக்க முடியும். இந்த மாதிரி மருதாணிலையுமே முள் இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு இலையாக பறிச்சுட்டு இதோட லெமனு, அப்புறமா நீங்கள் மஞ்சத்தூள், பாக்கு, வேறு கிராம்பு கூட இப்போ வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டியெல்லாம் அதிகமாக பாக்கு வச்சு அரைப்பாங்க. அப்புறம் அந்த லெமன் லைட்டாக தண்ணியே ஊற்றாமல் அம்மியில் அரைக்கும்போது அந்த லெமன் சாறு மட்டும்தான் ஊற்றி அரைச்சி கொடுப்பாங்க. அப்படி சிவக்குங்க. நம்ம 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சாலும் அப்படி சிவப்பாக இருக்கும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய இலையாக இருக்கிறத நம்ம ஈஸியாக கைட்டு உருவினா வந்துடும். ஆனால் இது பாருங்களேன், இடைவெளியே இருக்காது. ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இலைகள்லாம். ஆனால் அந்த மாதிரி சின்னதாக இருக்கிற இலைகளில் பாருங்களேன், அந்த ஒரு காம்பில் ஒரு 10-15 இலை தான் இருக்கும். அந்தளவுக்கு கேப் விட்டு சின்ன இலையாக தான் இருக்குங்க. அந்த மாதிரி மருதாணிலாம் கிடச்சா நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா பிடிக்கும். ஹாப்பி